முடி வளர கருவேப்பிலை துவையல் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. முடி நல்லா க்ரோத்தாக வளர ஆரம்பிக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை 2 கைப்பிடி, கொத்தமல்லி சிறிது, வரமிளகாய் 3, 2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வைத்தது, தேவைக்கேற்ப உப்பு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய், ஊற வச்ச புளி இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு இது எண்ணெயில் வறுத்து அதையும் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்க உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி துவையில அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் தேங்காய், வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லை. இந்த துவையில நீங்கள் இப்படி செஞ்சு சாதத்தில் பழைய சோறு, தயிர் சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும், இட்லி கூட சூப்பராக இருக்கும். தோசைக்கு இட்லிக்கு எது வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இந்த கொத்தமல்லி எதுக்கு பச்சையாக சேர்த்துருக்கேன்னா, இந்த கருவேப்பிலை வாடை ஒரு மாதிரி இருக்கும். அதை வதக்கினா அதோட தன்மை குறைஞ்சிரும், கருவேப்பிலையோட தன்மை குறைஞ்சிரும். அதனால இந்த கருவேப்பிலையோட இந்த கொத்தமல்லி வச்சு வாசமாக இருக்கும். நான் வர கொத்தமல்லி வைக்காம இந்த கொத்தமல்லி வச்சிருக்கேன். இதனால நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.